இளவட்ட பசங்களுக்கெல்லாம் வந்து பொன்னியின் செல்வன் கவித்துவமாக இருக்குது, வர்ணனையாக இருக்குது, ஆனால் சாண்டிலே இளமையாக இருக்குது, எனக்கு இதாண்டா வேணும் அப்படின்னு சொல்லி படித்த கூட்டம். உதவி தடை சட்டம்னு ஒன்று வருது இல்லையா, அதுக்கு காரணம் 2 பேர், ஒன்று ஆபாவனம், இன்னொன்று ஆர்கே செல்வம். 2 பேரும் ஃபிலிம் ஸ்டூடெண்ட்ஸ் தான். 4 நாள் எடுத்துருவீங்களா நீங்கள்? எடுத்துருவோம் சார். இப்போ பார், எனக்கு சினிமா உறவு தெரியும், சும்மா 4 நாள் எடுத்துறீங்களா, உனக்கு எத்தனை நாள் வேணுன்றதை நீ எடுத்துக்கோ. ஃபிலிம் ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது வந்து படம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னாலேயும் ஃபிலிம் ஸ்டூடெண்ட்ஸாக ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குற அளவுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை உருவாக்குனார் தமிழ் சினிமாவுக்குள்ள. பத்திரிகை.com நேயர்களுக்கு இனிய வணக்கம். ஆபாவனம் திரைப்பட கல்லூரியில் முத்திரை பதித்த ஒரு இயக்குனர், தயாரிப்பாளர், இசையமைப்பாளர் என பன்முகத்தன்மையுடைய திறமை வாய்ந்த ஒரு ஆளுமை ஆபாவனம். ஆபாவனுடைய இன்னும் பல திறமைகளை பற்றி நம்முடைய பேசுவதற்கு இணைந்திருக்கிறார் திரைத்துறை விமர்சகர் சிவபாலன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். திரைப்பட கல்லூரி மாணவர்களுடைய முதல் படைப்பு ஊமை விழிகள். ஊமை விழிகளில் அரவிந்தராஜ் அவர் வந்து ஒரு ஸ்கோர் பண்ணார்னா, இன்னொரு ஸ்கோர் வந்து ஆபாவனம். 2 பேருடைய பங்களிப்பு தான். அவங்க 2 பேருமே சேர்ந்து நிறைய படங்கள் பண்ணியிருக்காங்க. உழவன் பண்ணியிருக்காங்க. ஆனால் முதல் இந்த முத்திரை வந்து ஊமை விழிகள் தான். ஊமை விழிகளில் தான் திரைப்பட கல்லூரி மாணவர்களுக்கும் நான் இருக்கிறேன் அப்படின்னு நம்பிக்கை காட்டி ஒரு நடிகர் யாருன்னா விஜயகாந்த். நீங்கள் வந்து ரொம்பலாம் யோசிக்காதீங்க, நல்ல திறமையாக நல்ல தகுதியோடு வாங்க, உங்கள் அனைவருக்குமே இந்த கதாநாயகன் இருக்கிறேன் அப்படின்ட்டு அது ஒரு அரசியலில் ஈடுபடுற வரைக்கும் அந்த நம்பிக்கையை வந்து கொடுத்தார். அவருடைய பாடல் நிறைய இருக்கு. வாராம் பூச்சாண்டி அதெல்லாம் இன்னைக்கு வரைக்கும் கேட்டுட்டு தான் இருக்கும் இல்லைங்களா? அவருடைய மற்ற திறமைகள் அதை பற்றி சொல்லுங்கள். தமிழ்நாடு திரைப்பட கல்லூரி மாணவர்கள் அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்ட் இருக்குல்ல சார், அதற்கு முன்னாடி யாராவது பண்ணாங்களான்னா பண்ணாங்க. யாருன்னா இயக்குனர் ருத்ரையா, அவள் அப்படித்தான் மிகப்பெரிய ஜாம்பவான். இன்றைக்கி வந்து அது கல்ட்டு கிளாசிக்னு சொல்கிறாங்க. அன்றைக்கே கமல் சார் வந்து காலேஜ் பொண்ணுகிட்டலாம் போய் பேட்டி எடுத்து ஃபெமினிசம்னா என்ன, மேல் டாமினேஷனா என்னன்றதெல்லாம் பேசி பண்ணாங்க. பட் என்ன பிரச்சனைனா அது வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபீல்டில் இருந்துச்சு. அதற்கு முன்னாடி திரைப்பட கல்லூரி மாணவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்யஜித் ரே பூனே இன்ஸ்டியூட்டில் படிக்கிறாங்க, அப்புறம் பாலுமேந்திரா சார், இப்படி யாராவது இன்ஸ்டியூட்லேருந்து படிச்சுட்டு வந்தவங்க ரொம்ப இது. இப்போ ரஜினி சார்லாம் சென்னை ஃபிலிம் இன்ஸ்டியூட்லேருந்து படிச்சுட்டு வராரு. ஆனால் ஒரு டைரக்ஷன் டீமு தமிழ்நாட்டில் அப்படின்னு வரும்போது ஃபஸ்ட்டு ருத்ரையா சார் வராரு. ஆனால் அது டாக்குமெண்ட்ரி ஃபீல்டில் வருது அப்படின்னும் போது அதுக்கப்புறம் எல்லோரும் ஒரு முத்திரை கொடுத்துட்றாங்க. ஃபிலிம் இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்ட்ஸுக்குனாலே என்னப்பா வெறும் டாக்குமெண்ட்ரி படம் தான் எடுப்பாங்க, எனக்கு கமர்ஷியலாகவும் எடுக்க தெரியாது, ஒரு ஜனரஞ்சகமான ஒரு படம் எடுக்க தெரியாது அப்படின்னு ஒரு முத்திரை குத்தி எல்லாருமே இதனால தான் நிறைய பேர் அவாய்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இதை உடைக்கணும் அப்படின்ற கங்கணம் கட்டிக்கிட்டு இருந்த அன்றைய காலகட்ட திரைப்பட கல்லூரி மாணவர்கள் ரொம்ப முக்கியமானவங்க யாருன்னா ஆபாவனன், அரவிந்தராஜ் மட்டும் கிடையாது, ராம்கி, நாசர் சார், அருண் பாண்டியன், ஆர்கே செல்வமணி சார், ஆர் உதயகுமார், நிறைய பேர் ஒரு பெரிய போராட்டத்தில் இருந்தாங்க. சரி, இதுக்கு எல்லாத்துக்கும் பட்ஜெட்டுன்னு ஒன்று இருக்குல்ல சார். நம்ம கனவுகள் 1000 இருக்கலாம். அப்போ வந்து அமரர் கல்கையோடைய பொன்னியின் செல்வன் பெருசா, சாண்டிலினுடைய கடல் புறா பெருசா அப்படின்னா, இளவட்ட பசங்களுக்கெல்லாம் வந்து பொன்னியின் செல்வன் கவித்துவமாக இருக்குது, வர்ணனையாக இருக்குது, ஆனால் சாண்டிலே இளமையாக இருக்குது, எனக்கு இதாண்டா வேணும் அப்படின்னு சொல்லி படித்த கூட்டம். ஏன்னா கடல் புறா உங்களுக்கு ஜாலியாக இருக்கும், ஒரு ஃபேண்டசி அட்வென்ச்சர் எல்லாமே இருக்கும். இல்லை ஒரு அந்த ஜனரஞ்சகமாக அந்த கதை சொல்கிற விதம் ஒன்று, நீங்கள் பார்த்தீங்கன்னா அது எக்ஸ்ப்ளனேஷனே வேறு மாதிரி இருக்கும். அப்போது நீங்கள் மக்களுக்கு எது பிடிக்கும் அப்படிங்கிற ஒரு புத்தகத்திலே நம்ம இத்தனை வேறுபாடு பார்க்குறோம். அப்போ அன்னைக்கு இருக்கும்போது திரைப்பட கல்லூரி மாணவர்கள் இதை எப்படி எடுப்பாங்க அப்படின்னு ஒரு சாண்டில் புத்தகம் படிக்கிறப்ப நம்ம வந்து உணவு எல்லாத்தையும் மறந்துட்டு படிப்போம். என்ன நீங்கள் ஒரு ஃபீல்டில் இருப்பீங்க, ஏன்னா நீங்கள் அந்த கதாநாயகன் மாறிடுறீங்க. ஆமாம். இப்போ காலையில் எழுந்துச்சி நம்ம வந்து படிக்க ஆரம்பித்தோம்னா அது வந்து இரவு வரைக்கும் தொடரும். இடையில பார்த்தீங்கன்னா அந்த உணவு தேநீர் ஞாபகமே இருக்காது. ஆமாம், ஏன்னா அதில் வந்து கண்டென்ட்டையும் தாண்டி அவர் வந்து அவரோட வர்ணனைகள் தான். ஆமாம். இப்போது இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு விஷயம் பண்ணி ஆகணும். அப்போது திரைப்பட கல்லூரி மாணவர்களுக்கு பணம் வேணும், அதையும் தாண்டி ஒரு ஸ்கிரிப்ட் வேணும். இதெல்லாம் யோசிக்கும்போது ஓகே, அப்போ ஒன்று நம்ம ஃபண்டு எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி ஒன்று பண்ணுறாரு. சரி, இந்த ஃபண்டெல்லாம் ரெடி பண்ணால் தேடி பிடிக்கிறாரு சார். அந்த ஊமை விழிகள் படத்துக்கு தேடி கண்டென்ட்டை ரெடி பண்ணுறாங்க. கண்டென்ட்டை ரெடி பண்ணோடனே இதுக்கு மியூசிக் யாரை போடலாம் அப்படின்னும் போது ஆர்டி பர்மன் மாதிரி ஒரு மியூசிக் டைரக்டர் வேணும்யா அப்படின்னு சொல்லி. இப்போ ராஜா சாருக்கு கொடுக்குற பேமெண்ட்டு, அதே மாதிரி அவர் கொடுக்குற கால் ஷீட்டுக்கு நமக்கு அவ்வளோ ஃபண்டு கிடையாது.
வேறு அடுத்த டேரக்டர், இப்போ அடுத்த தலைமுறை டேரக்டர் சந்திரபோஸ் இவங்க எல்லாம் நம்ம போக நிற்க முடியாது. இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கும்போது மனோஜ் கியான்னு அப்போ ஒரு படம் பண்ணியிருக்காரு ஹிந்தியில், நல்லா இருக்குது மியூசிக். அவரை தேடி போய் இங்கேருந்து அவர் வீட்டில் கதவை தட்டி நம்ம படத்துக்கு மியூசிக் வேணும் அப்படின்னு சொல்லி வந்து உண்மை விழிகள் படத்துடைய இந்த கண்டென்ட்டில் அந்த பாட்டி இருக்காங்கல்ல, அந்த பாட்டி யாருன்னு நினைக்கிறீங்க? இந்த கிரேட் ரத்த கண்ணீர் படம் இருக்கு இல்லையா, எம்ஆர் ராதாவுடைய ரத்த கண்ணீர், மோகன் ஒரு அம்மா சொல்லுவாங்க, என்ன மோகன் 24 hours ட்ராவல் கொடுக்குற நீ அப்படின்னு. யாப்பா பெத்த தாய்ன்னு ஒரு ஓரமாக நில்லு, அந்த பாட்டி இது. அதுல வந்து எல்லாரையும் பயமுறுத்தின ஒரு கேரக்டர் ரவிச்சந்திரனுடைய கேரக்டர். அடுத்து ரவிச்சந்திரன் வந்து திரும்ப ஃபீல்ட் அவுட் ஆயிடுறாரு, திருப்பி உள்ளே வரணும் போது வில்லன் ரோல் சார் அப்படின்னு. வில்லன் ரோலா அப்படின்னு. தம்பி என்னப்பா நான் ஏதோ திருப்பி வரீங்க, என்ன வில்லன் ரோல்லாம் கேட்குறீங்க அப்படின்னு. இல்லை சார் நல்லா இருக்கும் சார், நீங்கள் பண்ணுங்கள் சார் அப்படின்னு சொல்லும்போது, என்ன தம்பி சொல்லுங்கள் சார், ஜெய்சங்கர் சார் ரீஎன்ட்ரி கொடுக்கும்போது முரட்டு காலை படத்தில் வில்லன் ரோலாக உள்ளே வரும்போது அக்செப்ட் பண்ணிக்கலையா சார், அது மாதிரி தான் சார், சரி கதையை சொல்லுங்க பண்ணு. மிரட்டு வீட்டார், என்ன எப்படி ஒரு கதையை எழுதி வச்சுருக்கீங்க நீங்கள், ஏதோ இங்கிலீஷ் படம் மாதிரி. ஆமாம் சார். ஸோ அடுத்து கார்த்திக் சார் அப்புறம் உள்ளே வர்றாரு. இப்படி ஒவ்வொரு ஆர்டிஸ்டையாக வரும்போது கன்வின்ஸ் பண்ணுறாங்க. ஃபிலிம்லேயுமே வந்து டெக்னாலஜி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெக்னாலஜியும் ஸ்லோ ஸ்டார்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்போலாம் வந்து பரபரப்பாக ஃபைட் சீக்வன்ஸ்னால் ஒரு பரபரப்பாக இருக்கணும், த்ரில்லிங்னா ஒரு மியூசிக்கில் தான் இருக்கணும், அப்படிங்கிறது எல்லாத்தையும் தாண்டி ரொம்ப ஸ்லோ ஷார்ட்ஸ் வேணும். அதே மாதிரி ஷார்ட்ஸுக்குள்ளே வந்து ஒரு உணர்வு இருக்கணும், அதையும் தாண்டி வறுமையும் இருக்கணும், வறுமையும் தாண்டி அதில் வந்து ஒரு பெரிய அப்போ அது ஒரு பரபரப்பாக நடந்துக்கிற விஷயம். ஏன்னா இன்றைக்கி ரிசார்ட்டுன்னு சொல்கிறோம், அன்றைக்கி வந்து ஃபுல்லாக சவுக்கு தோப்பு தான், ஃபுல்லாக கடற்கரை ஒட்டி இருக்கிறது எல்லாமே வெறும் சவுக்கு தோப்பு, ஏதோ அங்கங்கே அத்திப்பூ பூத்த மாதிரி இந்த மாதிரி ஹோட்டலு இதெல்லாம் இருக்கும். அந்த எஸ்டேட்டுக்குள்ளே தனியாக ப்ரைவேட் ரிசார்ட் இருக்கிற இடத்துல இப்படி ஒரு சம்பவங்கள்லாம் நடந்து அடிக்கடி வந்த செய்தி. அன்னைக்கு இருக்கிற ஈஸியர் ஓயம் வந்து நம்ம வந்து ஆவணமாக உள்ள படங்கள்ல அது ஒன்று, அது உண்மையிலே அது கடைசியாக எனக்கு தெரிஞ்சு கலைஞன் படம் தான் ஈசிஆரோட ஒரிஜினல் அந்த இதுவே இருக்கும், ட்ராக்கே. கலைஞன் படத்துக்கு அப்புறம் ஒன்றுமே இருக்காது, இப்போ எல்லாம் வெறும் வீடு தான் இருக்குது. அங்கே இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை வச்சு ஒன்று பண்ணுறாங்க. அதில் ஒரு உள்ள ஆள் இருக்கிற எல்லா கதாபாத்திரம் பாருங்கள், வாகை சந்திரசேகர் உள்ள வர்றாரு, எல்லாருமே வர்றாங்க. அப்போ கேப்டன்கிட்ட போய் நிற்கும் போது அவரும் தயங்கினார் சும்மா. ஏன்னா அப்போது எப்படி இருந்தாலும் அவரை ரீச் பண்ணால் ராவுத்தர் பாயை மீட் பண்ணாமலாம் நீங்கள் ரீச் பண்ண முடியாது. அவர் கன்வின்ஸ் பண்ணால் போதும். விஜயகாந்தை பொறுத்த வரைக்கும் கதையை சொல்லி கன்வின்ஸ் பண்ணி அவர் திருப்தி அடைஞ்சிட்டா ஓகே. அதான் நீங்கள் ராவுத்தரை தாண்டி தான் நீங்கள் அங்கே போகணும். நீங்கள் இங்கே ராவுத்தரை எப்படி கன்வின்ஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னும் போது அதுக்கு சில விஷயங்கள்லாம் பண்ணி அப்புறம் உள்ளே போய் உட்காந்து பேசி அவர்கிட்ட அங்கே போய் உட்காந்து இந்த மாதிரி கதையை சொல்லும்போது, என் போர்ஷன் 4 நாளில் எடுத்துருவீங்களா நீங்கள் அப்படின்னு. அவர் எடுத்துருவோம் சார், சரி அப்படின்னு சொல்லி ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வர்றாரு. இவங்க சொல்கிற பட்ஜெட்டு ரொம்ப கம்மியான பட்ஜெட்டு. ஆனால் அங்கே இவங்க எடுக்கிற ஸ்டைலை பார்க்குறாரு, எல்லாத்தையும் பார்க்குறாரு. 4 நாள் எடுத்துருவீங்களா நீங்கள் என்ன? எடுத்துருவோம் சார். என்ன இங்கே பார், எனக்கு சினிமா ஓரளவு தெரியும், சும்மா 4 நாள் எடுத்துருன்னு சொல்லாது, உனக்கு எத்தனை நாள் வேணுன்றதை நீ எடுத்துக்கோ. அதே மாதிரி பேமெண்ட்டு அப்படிங்கிற விஷயத்துக்காக நீ யோசித்து படத்தை எடுக்கிறத கூட ட்ராப் பண்ணிடாது. என்னுடைய பேமெண்ட்டை படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் கூட கொடு, ஓடிச்சுன்னா கொடு, இல்லைன்னா மெதுவாக கூட திருப்பி கொடு, ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் நீ படத்தை கரெக்டாகிடு, உன் கதை நல்லா இருக்குது, நீ கண்டென்ட்டை கரெக்டாகிடு அப்படின்னு சொல்லி கேப்டன் சார் உள்ளே விட்டுட்டார். எத்தனை டேட் வேணாலும் நீ வாங்கிக்கோ, எடுத்துரு. அரவிந்த் அப்போ அவங்க எல்லாத்தையுமே தான் அதுக்கு எடுத்து அவங்க எடுக்கிறாங்க சார். ஒவ்வொன்றா பார்த்து ஃபிலிம் கேன்லாம் எனக்கு தெரிஞ்சு ஏகப்பட்ட ஃபிலிம் கேன் போச்சு. அதில் அப்போல்லாம் கேன் தானே கிட்டத்தட்ட 3000 அடி போச்சுனாலே பெரிய விஷயம்னுவாங்க. 1000 அடி 1500 அடி தான் எனக்கு தெரிஞ்சு அதிகமாக. 3000 ஏகப்பட்டது போய் அது இதுன்னு. அதுவும் அந்த ரைட்ஸ் வந்து சேரட்டில் வர அந்த ஷாட்டுக்குமே ஏகப்பட்ட இது செலவு பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இன்றைக்கெலாம் ஏகப்பட்ட அது ஷேடோ ஷாட்டுன்னு சொல்லுவாங்க, ரிஃப்ளெக்ஷன் ஷாட்டு. ஒரு பிரிட்ஜில் வந்து அம்பாசிடர் காராக ஒரு 15 கார் வரும், அந்த ரிஃப்ளெக்ஷனில் வந்து அந்த 50 காரு அப்படியே வரும், அதை அப்படியே டர்ன் பண்ணி அங்கே எடுக்கிறது. இந்த ஷாட்லாம் அன்றைக்கி பயங்கரமாக பேசப்பட்டுச்சு. அதே மாதிரி மோனோ சவுண்டோட எஃபெக்ட்ஸு, இந்த ஆடியோகிராஃபி டோட்டலாக மாற்றிருப்பாங்க. அதாவது ஆபாவனம் தான் கொண்டு வந்தார். ஆமாம், ஃபுல்லாகவே மாற்றினார். நீங்கள் ஊமை வெளிகள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஃபிலிம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு பக்கா ரெஃபரன்ஸான ஒரு படம். அது இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா திரைப்பட கல்லூரியில் மாணவர்களுக்கு வந்து காண்பிக்கப்படக்கூடிய ஒரு படமாக இருக்குது. அதில் சவுண்டு, ஒவ்வொரு சவுண்டும் அந்த உண்மையிலேயே ஆடியோகிராஃபி அப்படிங்கிற ஒரு கான்செப்டே அதில் பிஜிஎம் எல்லோரும் பண்ணலாம். ஆடியோகிராஃபியில் ஒரு பிகினி ட்ரெஸ்ஸில் வந்து அப்படியே நடந்து வரும்போது பின்னாடி வந்து அந்த பூச்சி வண்டு சவுண்டு, சேரட்டில் கிளைமேக்ஸில் வந்து அந்த பேப்பர் எரிய போகுது அப்படின்னும் போது ஜெய்சங்கர் அங்கே போய் அதை காப்பாற்றுறதுக்கு அந்த செவரேறி குதிக்கிற அந்த ஷாட்டு, இவர் வந்து தன்னை எரிச்சிக்கிறதுக்கு வர ஷாட்டு, இது எல்லாமே அப்படி ஸ்லோ மோஷனில் நடக்கும். அந்த நடக்கும்போது அதோட பிஜிஎம் பார்த்துங்க, மனோஜ்கியான்றவங்களுக்கு வந்து தமிழே தெரியாது, ஆனால் அந்த விஷுவலை பார்த்து அவர் ஒரு பிஜிஎம் ஒன்று பண்ணியிருக்காரு பாருங்க,
யார் யார் எப்படி அந்த பிஜிஎம் ஃபுல்லாக பண்ண அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருக்கும். அதே மாதிரி அந்த பாட்டி அந்த மண் அடிக்கிற அந்த சவுண்டு, அது பார்க்குற அந்த இது, இவ்வளோ விஷயங்களை மெனக்கெட்டு ஆபாவனர் பண்ணார் சார். இதோட நிப்பாட்டி இருந்தாருன்னா கிடையாது. அவருடைய ஒவ்வொரு படத்தையுமே இணைந்த கைகள் எடுத்து பாருங்க. இது வரைக்கும் இன்டர்வல்ல தமிழ் சினிமாவில் வேர்ல்டு சினிமா ஹிஸ்டரியில் நான் சொல்கிறேன், இப்படி ஒரு இன்டர்வல் பிளாக் எவனுமே வச்சிருக்க மாட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் இல்லை, அது வேற லெவலு. லைஃப்ல ஒகே நக்கல்ல எனக்கு தெரிஞ்சு அதுவே வந்து 15 நாள் அந்த இன்டர்வல் பிளாக் எடுத்திருக்காரு. அது ரொம்ப 2 பேருக்குமே வந்து சவாலான விஷயம். ராம்கிக்கும் அருண் பாண்டியனுக்கும் ஆறையில் இடிச்சு வரணும், உயிரை பணைய வச்சு நாங்கள் 2 பேரும் வந்து நடித்தோம். ஆனால் இன்னைக்கு இருக்கிற நடிகர்களுக்கு அது போல் ஒரு ஈடுபாடு இருக்குன்னா அது கேள்விக்குறி தான் சொல்லியிருந்தேன். சமீபத்தில் சொல்லியிருந்தார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அந்த ஒரு ஷாட்டு இழுக்கிறது, டேங்கர் தண்ணி டேங்கருக்குள்ள உள்ள மறைஞ்சு வர்றது, பிளாக் பாக்ஸுங்கிற ஒரு கான்செப்ட். நாசர் வந்து உங்கள் ஒப்பனை கேட்டதா சொல்கிறாரு, எப்படி முடி எடுத்த ஒரு ஸ்டைலு. அப்பயே மெடிக்கல் மாஃபியாவை பற்றி பேசுகிற விஷயம், ஃபார்மசியில் எவ்வளோ தப்பு நடக்குதுங்கிற ஒரு விஷயம், பாகிஸ்தான் பார்டருக்குள்ள ஒருத்தர் எப்படி உள்ளே போகிறா, எப்படி பார்டர்லேருந்து வெளில வராங்கிற விஷயம். யார் சார் இப்படிலாம் யோசிப்பாங்க? அன்றைக்கி அப்போ யோசிச்சாங்க. இணைந்த கைகள் படத்தை நீங்கள் இப்போ போய் உட்காந்து பாருங்கள், அதில் கமர்ஷியல் எல்லாமே இருக்கா, எல்லா கமர்ஷியலும் இருக்கும். அன் பண்ணி நிரோசோ ப்ரெக்னென்ட் ஆகிட்டு அந்த அவர் ஓடி போயிடுவார். இன்னொரு பக்கம் சிந்த கூட்டம் காய்ச்சி மலையோர கோயில் கூப்பை பார்த்தீங்கன்னு ஒரு பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கும். செந்திலோட ஒரு பக்கம் காமெடி. இது எல்லாம் அந்த படத்துல தான் வந்து நிரோஷாவுக்கு வந்து அருண் பாண்டியனும் ராம்கிக்கு சிந்தும் ஜோடி மாறின ஜோடி மாறணும். இல்லைன்னா செந்தூர் போய் ஒரு தாளம் தட்டிடுவாரு, நிரோஷா உள்ள வந்துருவாங்க. ஆமா, எல்லாரும் எதிர்ச்சிட்டு குருவிகளான்னு சொல்லி 2 பேரும் வந்துருவாங்க. எல்லாரும் எதிர்பார்த்துட்டு போனது என்னன்னா, இந்த படத்தையும் ராம்கி நிரோஷா தான் அப்படின்னு எல்லாமே எதிர்பார்த்துட்டு போனது. அங்க போய் பார்த்தா தெரியுது மாறிடுச்சு, ஜோடி மாறிடுச்சு. இதுல ஹைலைட் விஷயம் அந்த அந்தி நேர தென்றல் காட்டு இருக்கு பாத்தீங்களா, அதுல அந்த அருமையான பாட்டு. நீங்கள் எங்கே போனீங்களாலும் ட்ரெயினில் எங்கேயாவது போனீங்க அந்த பாட்டு கேட்டிங்கன்னா அது ஒரு கண்ணில் கண்ணி தண்ணி வரும். அந்த ட்ரெயின் சவுண்ட்லேருந்து எல்லாமே அப்படி எக்ஸ்பெரிமெண்டலாக. கருப்பு ரோஜான்னு ஒரு படம் சார், நீங்கள் அந்த படம் பார்த்துருக்கீங்கன்னு தெரியல, ராம்கி தான். அப்பயே அந்த நோக்கு வரணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம பேசுகிறோம்ல, அந்த நோக்கு வர்ணத்தை பற்றி அதில் மேஜிக்னு ஒரு சாங்கு, ஒரு 4-5 பாட்டு, எல்லா பாட்டுமே வேறு லெவலில் தான் இருக்கும். வினிதா பைத்தியமாக சுற்றிருப்பா. வினிதாவை தேடி காதல்னா ராம்கி உள்ள வருவார். நரபலி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். அந்த நரபலிங்கிற கான்செப்டுக்காக அவங்க அம்மாவை வந்து பைத்தியமான அவங்க அம்மாவை காப்பாற்றணுன்றதுக்காக ஒரு நரபலிங்கிற கான்செப்டில் ஒருத்தர் அந்த 4ஆம் வேதத்தை முழுசாக தெரிஞ்சு பிளாக் மேஜிக்கில் இருக்கிற ஒருத்தன். பயங்கரமாக இருக்கும் அந்த படம். அந்த படத்தில் தான் இன்னைக்கு இந்த அனிமல்ஸ் ஆக்ட்னு ஒன்று வருது இல்லை, விலங்குகள் வதை தடை சட்டம்னு ஒன்று வருது இல்லையா. அதுக்கு காரணம் 2 பேர், ஒன்று ஆபாவடன், இன்னொன்று ஆர்கே செல்வம். 2 பேரும் ஃபிலிம் ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஏன்னா ஆபாவடனோட ஒரு ஷாட் அது என்ன ஷாட்டுன்னா, அந்த ரெட் சாண்ட் ஹைதராபாத் அந்த இருக்கு இல்லையா, அதில் வந்து குதிரையில் ராம்கி போகிறாரு, பின்னாடி 2 குதிரையில் வராங்க. வரும்போது இவர் அது டெட் எண்டுன்னு தெரியுது. இவர் அந்த ஸ்டாப் பண்ணுறாரு. அந்த குதிரை வந்து இது பண்ண முடியாமல் இங்கேருந்து அந்த 2 குதிரையும் ஜம்ப் ஆகுது. இது மாடியிலேருந்து இப்படி ஷாட் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே விழுந்துட்டு இறந்துருச்சு ஷூட்டிங் ஸ்பாட்டில். அடுத்து என்னென்னா, கேப்டன் பிரபாகரனில் வந்து அந்த பிரபாகரன் இங்கே வர்றதுக்கு முன்னாடி ட்ரெயின்லேயே அவன் சாகணுண்டான்னு சொல்லிட்டு ட்ரெயின்லேருந்து இறக்கி தள்ளி விட்டுட்டு இந்த கத்தி எடுத்து இப்படி விஜயகாந்த் கேப்டன் சார் இப்படி பண்ணுவார். அப்போது ஒரு குதிரையோட இப்படி சாஞ்சு இப்படி விழுவார். அப்போயே அதுக்கு 1 லட்ச ரூபா கொடுத்தாரு. அந்த குதிரையில் அதை இடித்து இது பண்ணி ஒருத்தர் உயிர் இறந்துட்டார். இதுதான் வந்து இன்றைக்கி வைல்ட் அனிமல்ஸ் ஆக்ட் ஒன்று உருவானது காரணமே அதுதான். அந்த இடத்துல விலங்குகள் வந்து சித்திரவதை செய்யப்படுது அப்படின்னு சொல்லிட்டு. ஷோலையோட பாதிப்பில் எடுத்திருந்தாலும் இந்த மாதிரி சில தவறுகள்லாம் நடந்திருக்கும். பெரிய தவறு அது. ஆமாம், நீங்கள் கருப்பு ரோஜா பார்க்கும்போதெல்லாம் அதில் ஒரு ஷாட் இருக்கும், மரக்கட்டையில் அப்படி ஜம்ப் பண்ணி ராம்பி அப்படி அங்கேருந்து அப்படி குதிரையில் போய் லாபமாக ஜம்ப் பண்ணுவார். அதுவே ட்ரெயினில் ஒரு பெரிய கட்டாக இருக்குது. அவரோட ஒவ்வொரு படத்துலையும் ராம்கி இல்லாமல் இருக்கவே மாட்டார் சார். ராம்கி ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாரு. ராம்கியோட பெரும்பாலான படங்கள் எல்லாமே இருக்கும். அதே மாதிரி ஆன்டி ஹீரோ சாம்ராட்டுன்னு ஒரு படம், கடைசி படம் தான் நீங்கள் சொல்கிற அந்த வரா பூச்சாண்டி இருக்கு இல்லையா, அந்த படம் வெளியில் வரல, பாட்டு மட்டும் செம்ம ஹிட் ஆச்சு. செம்ம இன்னைக்கு வரைக்கும் அதை வந்து எங்கே பிரகாஷ்ராஜ் தான் இல்லைன்னு. அது பிரகாஷ்ராஜ் ராம்கி தான் அதுலேயும் எம்மேவும். படம் வெளியில் வரல. நாளை இன்னொரு நாளே ஏதோ ஒரு பேர் வரும். அந்த படம் தான் அவர் ஆபாவன் சார் கடைசியாக அது. அப்புறம் வந்து சீரியலுக்குள்ளே வந்துட்டார். ஆனால் இந்த மாதிரியான இயக்குனர்கள் நம்ம கொண்டாடணும். சமீபத்தில் கூட ஒரு இயக்குனர் வந்து மகேந்திரன்லாம் என்ன படம் எடுத்திருக்காரு அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறார். மணித்திரமா என்ன படம் எடுத்திருக்காருன்னு சொல்லியிருக்காரு. எங்கே ஆபாவனர் விட்டுட்டாருன்னு தெரியல. ஒரு ஆபாவனனை பற்றி மக்களுக்கு தெரியாதனால எதுவும் பேச விட்டுட்டாங்களா என்னன்னு தெரியல. அவர் பேசுறீங்க வேணா, அவருடைய படங்கள் வந்து எல்லாருமே வந்து இன்னைக்கு வரைக்கும் பார்க்குறாங்க. ஃபேமிலி படம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அவர் எடுத்த படங்களை இன்றைக்கி வரைக்கும் பார்க்குறாங்க. ஏன்னா அவருடைய குருநாதர் படத்தை எப்படி வந்து போட்டுறாங்களோ அவன் இவர் படமும் பார்க்குறாங்க. எப்படிங்கிறப்ப அவர் அந்த கருத்துக்களை உள்ளவங்க வேணாம். நம்ம அந்த ஆபாவனத்தை பற்றி தான் அது அந்த விஷயத்தில் வந்து வேறு ஏதாவது ஆபாவனம் அவருடைய கண்டென்ட் எல்லாமே வந்து ரெகுலர் கண்டென்ட்டுக்குள்ளேயே உள்ளே வராது. அண்டு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா,
ஒரு பெரிய கேட்வே ஓப்பன் பண்ணி விட்டாங்க. இப்போ ஆபாவனன் இப்போ கேப்டன் வந்து அதுக்கு அடுத்து ஃபிலிம் ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது வந்து படம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னாலேயும் ஃபிலிம் ஸ்டூடெண்ட்ஸா ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குற அளவுக்கு ஒரு ஒரு பெரிய நம்பிக்கையை உருவாக்குனார் தமிழ் சினிமாவுக்குள்ளே. இப்போ ஆர்கே செல்வமணி சார்லாம் அதுக்கடுத்து புலன் விசாரணை பண்ணும்போதெல்லாம் அதுக்கு ஃபஸ்ட்டு அபாவனன் மாதிரியான ஒரு பெரிய உள்ள ஃபிலிம் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், கஷ்டம். இப்போ அதுக்கடுத்து பாருங்கள் உள்ளே வராங்க ஆர்கே செல்வமணி சார் புலன் விசாரணை பண்ணுறாரு, ஜேம்ஸ் பாண்ட் படம் மாதிரி இருக்குது. அதுக்கடுத்து கேப்டன் விவகாரம் பண்ணுறாரு, அது பிச்சுக்கிட்டு போகுது. இதெல்லாம் எங்கன்னா அந்த கேட் ஓப்பன் ஆகிற இடம் இங்கே தான் ஆபாவனன் சார். ஸோ ஆபாவனன் சார் இப்படி ஓப்பன் பண்ணி நிறைய விஷயங்கள் பண்ணார். ஆனால் அவருடைய படங்களை வந்து நமக்கு தெரிஞ்சது இந்த 2 படங்கள் தான் அதிகமாக பேசுவோம். உழவன்மானே பாதி பேருக்கு தெரியாது, கருப்பு ரோஜா படம் தெரியாது. ஆபாவனன் ஏகப்பட்ட படங்கள் பண்ணியிருக்காரு, எதுவுமே நம்ம பெருசாக தெரியும். பேசப்பட வேண்டிய படங்கள் 2 தான். ஒன்று ஊமை வெளியில் பேசுவோம், இல்லை இணைந்த கைகள் மட்டும் பேசுவோம். இல்லை ஆனால் அவர் நிறைய படங்கள் பண்ணியிருக்காருங்கிறது பல பேருக்கு தெரியாது. நிகழ்ச்சிக்கு பங்கிட்டு பல கருத்தில் தெரிவித்த மிக இதயங்கிறது நன்றி சார். நன்றி.